ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஆர்த்திஸ் கிச்சனில் பார்க்க போகிறதுங்க நெடக்கடலை சாதம், பீனட் சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. அதுக்கு ஒரு 4 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் காஞ்சிருச்சுங்க. 2 பிரிஞ்சி இலை, 2 கல்பாசி போட்டுக்கலாங்க. 2 பட்டை, 2 கிராம்பு, ஏலக்காய் 2, சோம்பு போட்டுக்கலாங்க. இது நல்லா பொரியுதுங்க. இதில் ஒரு 5-6 பச்சை மிளகாய் போட்டுக்கலாங்க. அப்படியே முந்திரி பருப்பு ஒரு 10 முந்திரி பருப்பு போட்டுக்கலாங்க. இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடலாங்க. நம்ம போட்ட பச்சை மிளகா, முந்திரி பருப்பு, ஏலக்காய், பட்டை, கிராம்பு, சோம்பு, பிரிஞ்சி இலையெல்லாம் பொரியுதுங்க. இதில் 1 கப் நெடக்கடலை, பச்சை நெடக்கலைங்க, 1 கப் போட்டுட்டு நல்லா திரட்டி விடலாங்க. இது சூப்பராக இருக்குங்க. நெடக்கடலை சாதம் அவ்வளோ நல்லா இருக்குங்க. நல்லா வதங்கிட்டுங்க. இப்போ புதினா தழை போட்டுக்கலாங்க. அப்படியே இஞ்சி பூண்டு விழுது 2 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. இது அவ்வளோ சுவை கொடுக்குங்க இந்த பீனட் ரைஸ்க்கு. இது சேர்ந்து நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடலாங்க. இப்போ 2 பெரிய வெங்காயம் நீளமாக வெட்டி வச்சுருக்கேன், அதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. தக்காளி ஒரு குட்டி தக்காளியே 1 எடுத்துக்கோங்க. பெரிய தக்காளி வேண்டாங்க, கலர் மாறிடும். அப்புறம் இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடலாங்க. இப்போ இந்த வெங்காயம் வதங்கிறதுக்கு மட்டும் கொஞ்சம் சால்ட்டு போட்டுக்கலாங்க. சால்ட்டு போட்டு நல்லா வதக்கி விடலாங்க. இந்த டம்ளரில் நான் 1.5 டம்ளர் அரிசி எடுத்துருக்கேங்க. நல்லா சீரக சம்பா அரிசி நல்லா கழுவிட்டு வச்சுருக்கேங்க. இப்போ வந்துட்டு தண்ணியை வடிச்சிட்டு நம்ம போட்டுக்கலாங்க. தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேங்க. நல்லா ஒரு அரை மூடி தேங்காய் எடுத்து பால் எடுத்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம். நம்ம 1க்கு 1.5 தண்ணி ஊற்றிக்கலாம், தேங்காய் பால் ஊற்றிக்கலாங்க. இப்போ தேங்காய் பால் ஊற்றிக்கலாங்க. நல்லா வதங்கிடுச்சுங்க எல்லாம். இப்போ உப்பு போட்டுக்கலாங்க. தேவையான அளவு உப்பு போட்டுடலாங்க. அரிசியும் போட்டுடலாங்க. நல்லா கொதிக்குதுங்க. நல்லா கிளறி விட்டு இப்போ மூடி போட்டு வேகட்டுங்க. வெந்ததும் பார்க்கலாங்க. இப்போ என்ன பண்ணலாங்க, ரெடி ஆகிடுச்சுங்க சாதம். நம்ம வந்துட்டு நெய் அவங்கவுங்களுக்கு எவ்வளோ தேவையோ நெய் 2 ஸ்பூன் போட்டு 2 கிளறி விட்டு நிறுத்திக்கோங்க. நம்ம கட்டிங் பண்ணி பார்க்கலாங்க. இப்போ டேஸ்ட் பண்ணலாங்க. சூப்பராக இருக்குங்க. நான் போட்ட அந்த இஞ்சி பூண்டோட அளவு, பச்சை மிளகாவோட அளவு, தேங்காய் பாலோட அளவு, இந்த பீனட் போட்டிருக்கோம் இல்லைங்களா, அது செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்களும் இதே மாதிரி பண்ணி பாருங்கள். என் சேனலை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்த நல்லதொரு வீடியோவில் சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.